ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்தி. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிழை நீக்கி எழுதுதல். ஸோ இதில் எப்படின்னா ஒரு சொற்றொடர் கொடுத்துட்டு அதில் பிழை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லைன்னா கோடிட்ட இடமா கொடுத்து அந்த சரியான வார்த்தையை ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் என்னென்ன இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எழுவாய் உயர்திணையாக இருந்தால் பயனிலையும் உயர்திணையாக இருக்கணும். எழுவாய் அக்ரிணையாக இருந்தால் பயனிலையும் அக்ரிணையாக இருக்கணும். பொன்னன், ஸோ இது அவனன் வரும். ஸோ அதனால் கலந்து கொண்டான். ஸோ ஆண்பால் குறிக்கிறனால ஆண் வருது. இதே அக்ரிணை பசு மேய்ந்தது, இங்கே தூ வருது. ஏன்னா இது ஒருமை. இதே பசுக்கள் அப்படின்னா நா வரும். ஸோ ஒருமைனா தூள முடியும், பன்மைனா நாள முடியும். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா அழகன் ஆண்பாலை குறிக்கும், அதனால் பாடினான் ஆண் வரும். வள்ளி ஆடினாள் ஆள் வருது. புலவர்கள் கல்ல முடிகிறனால இங்கேயும் இயற்றினார்கள் அப்படின்னு வரும். யானை இது மூணு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்பால், பெண்பால், பலர்பால். அடுத்து ஒன்றன் பால், பலவின் பால். ஒன்றன் பால் பார்த்திங்கன்னா அக்ரிநிலை யானை பிளிரியது. யானை கடைசியாக முடிகிறது தூள முடியும் ஒன்றன் பால்னா. இதே பலவின் பால் அப்படின்னா மான்கள் ஓடின, மான்கள் ஓடியதுன்னு வராது. அதேமாதிரி எழுவாய் பார்த்திங்கன்னா கல்ல விகுதி பெற்றால் பயனிலையும் கல் விகுதி பெறும். எழுவாய் அர் பெற்றால் பயனிலையும் அர் விகுதி பெறும். மாணவர்கள் கல்ல முடியுது, அதனால் எழுதினார்கள். மூவர் அருள முடியுது, தேவாரத்தை பாடினர். அடுத்து என் புத்தகம் இது அன்று. ஸோ ஒருமைனா அன்று, பன்மைனா புத்தகங்கள்னா அல்ல. இது எதிர்மறை. காலவலு தலைவர் நாளை மதுரையில் பேசுவார். ஸோ எதிர்காலம், அதனால் பேசுவார்னு வருது. இதே நேற்று மழை பொழிந்தது, இது இறந்த காலம் பொழிந்ததுன்னு வருது. ஸோ அவ்வளோதான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிழை நீக்கி எழுதுறதுல நீங்கள் எதெல்லாம் பார்க்கணும்னா திணை, பால், எண், இடம், காலம், மரபு. ஸோ இதில் எதில் வேணால் பிழை நீக்கிற மாதிரி கொடுக்கலாம். அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.